எடை குறையுது, பசி எடுக்கல அப்படின்னோடனே ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து கூகுள் பண்ணிடுறாங்க. கூகுளில் 2 காரணம் காமிக்குது. உடனே பயந்துடுறாங்க. ஐயோ சார், எனக்கு கேன்சர், எனக்கு நுரையீரல்ல கேன்சர் இருக்கு, இல்லைல்ல எனக்கு டிபி இருக்கு, நான் இவ்வளோ நாள் தான் வாழ மாட்டேன், என்ன பண்ணுறது? ஸோ பிரைமரி இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்களுக்கு கேன்சரா இல்லைன்னா டிபியா அப்படின்றது முடிவு பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நீங்கள் கிடையாது, தேவையில்லாமல் கூகுள் பண்ணி பயந்துக்கிறீங்கன்றது ஆன்சர். சரி, எனக்கு கொஞ்சம் அதை பற்றி நாலேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்துடாதுங்க. கேன்சர்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சிகரெட் பிடிக்கிறவங்க, இல்லை ரொம்ப நாள் புகையிலேயே எக்ஸ்போஷர் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இரும்பல் ரொம்ப நாளாக இருக்குது, இருமும் போது ரத்தம் வருது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறையுது, எடை குறையுது, பசி எடுக்கலைன்னா அப்போ கேன்சருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் அப்போ கூட கன்ஃபர்மேட்டரி கிடையாது. நீங்கள் நுரையீரல் டாக்டர் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். 1. 2வது, டிபி பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏகப்பட்ட டிபி பேஷண்ட் ஒரு வாட்டி இருமும் போது ரத்தம் வந்தோன்னா ஐயோ எனக்கு கேன்சர் கேன்சர் கேன்சருன்றாங்க. தப்பு. டிபிலையும் கேன்சருக்கும் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, டிபியில் வந்து உங்களுக்கு மைல்டாக ஒரு ஜுரம் இருக்கும், உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஜுரம் அடிக்கும், கூடவே உடம்புலாம் வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும். ஃபீவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி சளி வந்து கொஞ்சம் எல்லாம் மஞ்சள் கலரில் அந்த மாதிரி வரும், ரத்த மாதிரி கிளாசிக்கலெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மெயினாக இந்த 2 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேஷனை புரிஞ்சுக்கோங்க. டிபியில் வந்து ஜுரம் இருக்கும், கேன்சரில் ஜுரம் இருக்காது. கேன்சரில் சிகரெட் பிடிச்சிருப்பீங்க, டிபியில் அதுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே டிபி கேன்சர் மட்டுமே எடை குறையறதுக்கான காரணம் கிடையாது. சுகரில் குறையலாம், எவ்வளோ விஷயத்தில் குறையலாம். அப்போ நம்ம நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். தைரியமாக வாங்க, பார்த்துக்கலாம்.